நெக்ஸ்ட் நேர்களுக்கு அன்பான வணக்கங்கள். நான் விருதுநகர் மாவட்டம் திருத்தங்கல்லிருந்து 16 வருஷமாக நான் ஜோதிடராக இருக்கிறேன். நான் மருத்துவ ஜோதிடர், வாஸ்து நிபுணர். இப்போ இன்றைக்கி பதிவில் நம்ம பார்க்க போகிறது பங்குனி மாதங்கள். யாருக்குமே தெரியாத ரகசியங்கள், பங்குனி மாதத்தில் என்ன விசேஷங்கள் இருக்குது, ஒரே நாள் வழிபாடுகள், ஒரே நாள் நீங்கள் ஆலயத்தில் வழிபாடு செய்கிறது மூலமாக உங்கள் வாழ்க்கையவே நல்லபடியாக மாற்ற முடியக்கூடிய பரிகாரங்கள் இந்த பதிவில் இருக்குது. பங்குனி மாதம் அப்படின்னாலே அவங்களுக்கு ஸ்ரீ விசுவாவசு கடைசி மாதங்கள். ஒவ்வொரு தமிழ் ஆண்டுலேயும் கடைசி மாதம் தான் பங்குனி மாதம். பங்குனி மாதம் ஆற்றல் அதிகமாக நிரம்பினதாக இருக்கும். ஆன்மீக சக்திகள் அதிகமாக இந்த நேரம் தான் அது எல்லாருக்குமே அதிகரிக்கும். ஏன்னா இந்த நாட்களில் பங்குனி மாதம் முழுக்கவே கோடை வெப்பம் அதிகமாக தாக்கக்கூடியனால அதிகமாக மாரியம்மன் வழிபாடு, பாலாபிஷேகம் பண்ணுறது, கூழ் காய்ச்சி ஊற்றுறது, நிறைய அக்னி சட்டி எடுக்கிறது, தீமிதி திருவிழா, முளைப்பாரி ஊர்வலம், இப்படி ஒவ்வொரு திருவிழாக்களும் பங்குனி மாதத்தில் நடக்கும். அது மட்டுமே இல்லாமல் பங்குனி உத்திரம் ஸ்ரீ முருகப்பெருமானுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்த நாளாகவும் இந்த பங்குனி உத்திரம் கொண்டாடப்படுகிறது. அகிலத்தையே காத்து கொண்டிருக்கும் ஈசன் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் திருமணம் நடந்த ஒரு நாளும் பார்த்திங்கன்னா பங்குனி உத்திரம் தான். இத்தனை சிறப்பு வாய்ந்த நாட்களில் இந்த பங்குனி மாதத்தில் கிரக நிலைகள், சூரியன் போராட்டாதி 3ஆம் பாவத்திலேருந்து 4ஆம் பாவத்துக்கு போகிறாரு, மீனத்துக்கு சஞ்சரிக்க போகிறாரு. குரு பகவான் மிதுனத்தில் இருக்கிறாரு. அவர் ஆல்ரெடி இந்த பங்குனி மாதம் முழுக்கவே குரு பகவான் மிதுனத்தில் இருப்பார். கேது பகவான் பங்குனி மாதம் முழுவதும் சிம்மத்தில் இருக்கார். ராகு பகவான் பங்குனி மாதம் முழுவதுமே கும்பத்தில் இருக்காங்க. இந்த மாதத்தின் ஆரம்ப காலகட்டத்தில் சுக்கிரன், புதன், செவ்வாய் எல்லாருமே கும்பத்தில் இருக்கிறாங்க. 14/3/2026 அதிகாலை 3 மணிக்கு பங்குனி மாதம் ஆரம்பிக்குது. அப்போ தனுசு லக்கணத்தில் ஆரம்பிக்குது. தனுசு லக்கணத்துலேயும் தனுசு ராசிலேயே சஞ்சாரத்தில் இருக்கார். சந்திரன் பூராடம் நட்சத்திரத்தில் இருக்கிறாரு. தன்னுடைய ராசி, நான் தனுசு ராசியோடைய அதிபதி குரு பகவானையே தன்னுடைய ராசியை பார்க்குறதுனால தனுசு லக்கணத்திலேயே இந்த பங்குனி மாதம் பிறக்கிறதுனால மிகவும் ஒரு அற்புதமான மாதமாக இந்த பங்குனி மாதம் முழுவதும் இருக்கும். ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரி அமைப்புகள், என்னென்ன மாதிரி நல்ல பலன்கள் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம அடுத்த பதிவில் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்நாள் முழுவதுமே சமநிலையோடு இருக்குன்னு நினைப்பீங்க துளாராசிக்காரங்க. உங்கள் வாழ்க்கையில் வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் ஏற்கன்னு நினைக்க மாட்டீங்க. நான் இப்படியே தான் இருப்பேன், எனக்கு இந்த வேலையே எனக்கு போதும். ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா நீங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டீங்க. ஒரு வீடு மாறினாலும் ஏற்றுக்கிற மாட்டீங்க. எனக்கு இதுவே இருக்க பழகிட்டேன், நான் எப்படி நம்ம போய் மாறுறது, இப்படி தான் உங்களுடைய கேள்விகள் எல்லாமே இருக்கும். ஏன்னா துளாராசி நீங்கள் சனி பகவான் உங்கள் ராசியில் தான் உச்சமாகறாரு. இப்போ துளாராசிக்கார் ரொம்ப நேர்மையான குணம் இருக்கும். நேர்மைக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க. என்ன ஒரு இது வந்தாலும் சரி நீங்கள் நேர்மையை மட்டும் நீங்கள் மாறவே மாட்டீங்க. அதெல்லாம் சரிதான். ஆனால் ஒரு மாற்றத்தை நீங்கள் ஏற்றுக்கணும்ல, அப்போ தான் நீங்கள் அடுத்த கடத்துக்கு நீங்கள் போக முடியும். அதுக்கு உங்கள் மனசு ஏற்றுக்கிறாதுல்ல. எதுனாலும் சரிதான், வாய் விட்டு கேட்க மாட்டீங்க. வீட்டில் மட்டும் பாருங்கள் சண்டை போடுவீங்க, வல்லுன்னு வீட்டில் விழுந்துக்கிட்டே இருப்பீங்க. நீங்கள் அந்த குணத்தை நீங்கள் மாற்றிக்க. வெளியில் பாருங்கள் எல்லா பிரச்சனையும் மறந்து சந்தோஷமாக பேசுவீங்க. நீங்கள் இந்த மாதிரியான ஒரு மனநிலை கொண்ட துளாராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதம் பங்குனி மாதம் உங்கள் ராசிக்கு 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருக்கிறாரு. அப்போ வேலையிலே நல்ல உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் ஏற்படும். இது வரைக்கும் எனக்கு சம்பள உயர்வு கிடைக்கவே இல்லை, ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருக்குன்னா இந்த மாதத்தில் நீங்கள் என்ன வேலை பார்த்தாலும் அந்த வேலை நிறைய உங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கும், சம்பள உயர்வும் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றத்தோட கூடிய உங்களுக்கு ஒரு ப்ரமோஷன் எதாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஒரு சுப செலவுகள் நடைபெறதுக்கு காரணமாக உடனே வீடு கட்டலாம், வீடு கட்டி நீங்கள் போகக்கூடிய வாக்கியம் இருக்குது. திருமணம் முடியாமல் இருக்கிற திருமணம் நடக்கும். புத்திர பாக்கியம், ஏன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறனா 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால நீங்கள் புத்திர பாக்கியம், எனக்கு திருமணம் ஆகி 5 வருஷம் 6 வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தை இல்லை அப்படின்னா குழந்தை பிறக்கக்கூடிய நேரமாகவும் இந்த பங்குனி மாதம் இருக்கிறது. எனக்கு ஒரு குழந்தை மட்டும் தான் இருக்குது, எனக்கு ஆண் குழந்தை இல்லை அப்படின்னா பெண் குழந்தை மட்டும்னா இந்த மாதத்தில் அதற்குண்டான வழிகள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. இது துளாராசியில் பிறந்த கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள், பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் படிப்பில் இந்த மாதம் முழுக்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நீங்கள் எடுத்தீங்க நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. இந்த மாதத்தில் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு புதியதாக ஒரு காதல் உணர்வுகள் தோன்றும். உங்களை யாராவது லவ் பண்ணுறேன்னு ஒரு ப்ரொபோஸ் பண்ணக்கூடிய நேரமும் இந்த மாதத்தில் இருக்குது. அதற்கு நீங்கள் சில ஆண்டுகள் ஆனால் தான் உங்களால் பொறுமையாக இருக்க முடியும். இப்போ எந்த ஒரு முடிவுமே நீங்கள் எடுக்க வேண்டாம். துளாராசியில் பிறந்த பெண்கள், நீங்கள் அரசாங்கத்தில் வேலை பார்த்தாலும் சரி தான், இல்லைன்னா நீங்கள் அரசியல் இருக்கேன், நான்
இல்லை நான் வேலையே பார்க்கல, நான் சொந்தமாக தொழில் பண்ணுறேன் அப்படின்னாலுமே உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் சிறப்பான மாதமாக இருக்குது. ஆல்ரெடி குரு பகவான் வக்ர நிகழ்த்திலாம் ஆகி உங்கள் ராசியை வந்து பார்க்குறாரு. அப்போ இந்த மாதத்தில் உங்களுடைய அழகு வந்து கூடும். அதுக்கேற்ற மாதிரி உங்களை நீங்கள் தயார் பண்ணிக்கிடுவீங்க. ஆனால் ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் வந்து மீண்டு வரணும். பழைய விஷயத்தில் நீங்கள் உட்காந்துட்டு உங்களால் ஒன்றுமே முயற்சி பண்ணி வரவே முடியாது. அப்போ நீங்கள் இந்த வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் அதிகமாக இருக்குது. நீங்கள் இருக்கும் இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு நீங்கள் இடம் மாறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறனால உங்கள் இடமாற்றத்தை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஏற்றுக்கங்க. எந்த ஒரு துறையாக இருந்தாலும் உங்களுக்கு இடமாற்றம் தான் உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கடத்தை நோக்கி உங்களால் போக முடியும். முக்கியமாக நீங்கள் வந்து நண்பர்களை நீங்கள் நம்பாதீங்க. நண்பர்கள் உங்களுக்கு சரியில்லாத அமைப்பாக தான் இருக்கும். நண்பர்கள் மூலமாக நிறைய வந்து பிரச்சனைகள் அதிகமாகக்கூடிய காலமாக இருக்கும். நண்பர்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக நீங்கள் வந்து எடுத்துக்கங்க. துளாராசியில் பிறந்தவங்க நீங்கள் இந்த மாதத்தில் வெள்ளிக்கிழமை ராகு காலத்தில் வரக்கூடிய காலை 10 to 12 அந்த காலத்தில் நீங்கள் வந்து உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் ஆலயத்தில் போய் 9 மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. இந்த பங்குனி மாதம் முழுவதுமே உங்களுக்கு சிறப்பான மாதமாக இருக்கும்.